வணக்கம் நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி சிம்ம ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசியில அடியெடுத்து வைக்கிறாங்க. ராசியில கேதுனுடைய சேர்க்கை இருக்கும். சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க. மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும். இருந்தபோதும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சம்பகாலமாகவே மனசுக்குள்ள ஒரு விதமான நிரடலான விஷயங்களை ஒப்புவது இருந்துகிட்டு தான் இருக்கும். சில குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள், எதிலும் முடிவெடுக்க முடியாம தடுமாறக்கூடிய விஷயங்களை ஒப்புவது இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும். ஆனால் அது ஒக்கம் இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் சில விஷயங்களை ஈடுபட்டு வருவீங்க. கடினமான விஷயங்களை கூட சாமர்த்தியமாக செயல்பட முற்படுவீங்க. இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியம், மனோ பலமும் உங்களுக்குள்ள உருவாகும். சில குழப்பங்களுடன் இருந்தாலும் கூட அது சாமர்த்தியமாக சமாளிச்சுட்டு வருவீங்க. பேச்சுவார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பொதுவாக சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே காரசாரமாகவே இருந்து வருவீங்க. எல்லா விஷயங்களும் ஒரு வித அவசரத்தனமும் இருக்கும். எடுத்தவங்க உதவும் சில விஷயங்களை செஞ்சுட்டு வருவீங்க. இதனால சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை காரசாரமான விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு வரும். ஆகையினால எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சில சுமூகமான அமைப்புகளை பார்க்க முடியும். சொத்து சுதந்திரம் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சில சாதகமான அமைப்புகள் இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள், காரியங்கள் இருந்து வந்த மந்தத்தனம், தடை, தாமதங்கள் போன்ற விஷயங்கள், வழக்கு, பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை கொடுத்துட்டு வரும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அமையும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வரலாம். அல்லது விருந்து விழாக்களுக்கு சென்று மகிழக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் வழக்கமான அமைப்புகளே இருக்கு. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்க விஷயங்கள் அனைத்துமே ஒரு விதமான மந்த நிலையிலேயே இருக்கும். இந்த மாதம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான். இதை ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி இருக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எதுல கவனமாக இருக்கீங்களோ இந்த காசு பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்க விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொஞ்சம் நாளைக்கு இது சிக்கலாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. அதனால வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிந்தித்து செயல்படுறதே நல்லது. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள், களவான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. வெளி விஷயங்கள், காரியங்கள் வகையில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் முழுமையாக மற்றவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாது. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் முன்னிட்டு பார்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி வெளி விஷயங்கள், காரியங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்து வரலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. ஆன்மீக விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் அளவான நிலைகளில் செயல்பட்டு வருது. பிரயாண விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் மாதத்தின் முற்பகுதிகள் சிறப்பாகவே இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் நிதானம் தேவை. இருந்தபோதும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு பிடித்த விஷயங்கள், காரியங்கள் ஈடுபட்டு மகிழக்கூடிய அமைப்புகள் என்பதும் உண்டு. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். குடும்ப தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஒத்து வருவாங்க, ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கண்டிஷனாக இருக்கத்தான் செய்வாங்க. அதனால குடும்ப உறவுகள்கிட்ட சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. மற்றபடி குடும்ப தேவைகள் வழக்கம் போல உங்களுக்கு எல்லா வகையிலுமே பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குறிப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும். உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருந்து வருவாங்க. தந்தை வகையில ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கலாம். பேச்சுவார்த்தைகள் மட்டும் நிதானத்துக்கு மற்ற விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். உடன்பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சுமூகமாகவே இருக்கு. உங்க வகையிலும் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கும். குறிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்ப்புகள் எதிர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு. சிம்மராசிக்காரங்க இதெல்லாம் கொஞ்சம் அளவான வகையில வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். திருமண அமைப்புகள், கணவன் மனைவி உறவுகள் போன்ற விஷயங்கள்லாம் நிதானத்தோடு இருப்பதால ஆகாயங்களை பார்த்து வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் வகையில அவங்களுடைய விஷயங்கள், காரியங்கள், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும். சிம்மராசிக்காரங்களுக்கு புத்திரவாக்கிய அமைப்புகள் கூட சிறப்பாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனநிலையில சந்தோஷங்களை அதிகம் கொடுக்கும். பட் விஷயங்கள், காரியங்கள் வகையில கலவையான அமைப்புகளை தான் பார்த்து வருவீங்க. சிம்மராசிக்காரங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆதிக்கத்தோடு செயல்பட்டு வருவீங்க. அதனால பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். பெரும்பாலும் மாணவர்கள் அனைத்து விஷயங்களுமே தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் காரியத்தில் குறியாக இருந்து சிறப்புகளை பார்த்து வருவாங்க. பொதுவாகவே கல்வி வித்தைகளை ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்து வரலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் வழக்கமான சூழ்நிலைகள் பெருசா எந்த ஒரு மாற்றம் இருக்காது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், உஷ்ண ரீதியான தொந்தரவுகள், தலைப்பகுதியில் வரக்கூடிய சங்கங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்ற விஷயங்கள்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும்.
தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கு. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் எல்லா விஷயங்களும் சமாளிச்சிக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள் அல்லது வீண் விரயங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும். சூழ்நிலை சந்தோஷம் மாதிரி கொஞ்சம் மனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. ஓரளவு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. தனிப்பட்ட முறையில் சிம்மராசிக்காரங்க மன தைரியத்தோடு செயல்பட்டு வருவீங்க. சில விஷயங்களும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.